மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பாருங்கள், நம்ம மல்லி காட்டை பாருங்கள். பாருங்கள் மக்களே, வறண்ட பூமி, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, மழையே இல்லை இந்த வருஷம். வீடியோ எடுத்துட்டேன், போட முடியல, கொஞ்சம் விவசாய வேலையாக இருந்துச்சு. பாருங்கள் மக்களே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகாய் போட்டிருக்கோம். தண்ணி இல்லாதனால இந்த மாதிரி நோய் வந்துருச்சு, செந்தாழை நோயின்னு சொல்லுவாங்க. அதனால் செடியெலாம் வாடி போச்சு. இது ஓரக்காலில் வீட்டு பாட்டுக்கு பாவக்காய் போட்டிருக்கோம். பாருங்கள், அந்த பக்கம் கம்பு போட்டிருந்தோம், ஒட்டு கம்பு. அதை அறுவடை பண்ணியாச்சு. அந்த வீடியோ எடுக்க முடியல, ஸோ அதான் மல்லி வீடியோ எடுக்கலான்னு எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், கீழே வெறுவெல்லாம் பாருங்கள், நல்ல வறண்ட பூமி. தப்பி தவறி கால் உள்ளே போச்சுனாலும் அவ்வளோதான். பாருங்கள், இதான் கம்பு அறுவடை பண்ணது. மஷின் அடித்து கொடுத்துரும், நம்ம பிறக்கி மட்டும் கொடுத்தா போதும். பாருங்கள், மணி கூடயே இருப்பான் நம்ம நாய் இது. ஸோ வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். நல்ல காவக்காரன், நல்ல கோவக்காரன். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு அறுவடையில் பார்ப்போம். ஸோ பாருங்கள் மக்களே, ஆளுகளாம் வந்துட்டாங்க, பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடுங்கி லைனாக பிடுங்கி வச்சுருவோம். பாருங்கள், ஒரு 7-8 பேர் பக்கம் வந்தாங்க. பிடுங்கறதுக்கே ஒரு 11 மணி 11:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். பாருங்கள், இப்படி ஒன்று சேர்த்து கும்பலாக வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுறணும் பார்த்துக்கோங்க மக்களே. அப்போ தான் நல்ல அடிப்பு விழுகும் மஷினில், இன்னும் குச்சியாக வரும். பாருங்கள், 2 கும்பலை வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் போட்டிருக்கோம். ஸோ மஷின் வந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் தான் மஷின் வந்துச்சு. அதனால் வீடியோ ஃப்ளாஷ் போட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி மல்லி வருதுன்னு. நம்ம கும்பலை பார்த்திங்கன்னா உள்ளே போட்டோம்னா அதுவே சலிச்சு கொடுத்துரும். ஒரு 2 நாள் நம்ம இதை கொண்டு போய் காய போடணும். உடனே காய போட்டுறணும், இல்லைன்னா மல்லி உணத்துக்கு ஆகாது, கருப்படிச்சிரும். மல்லி பார்த்தோன்னா காற்றோட்டமாக இருக்கணும். சாக்குலேயும் பிடிக்க தேவையில்லை. நம்ம பார்த்திங்கன்னா டிராக்டர்லேயே அள்ளி போட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ மக்களே. இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10 மூடை வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மிளகா எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள்.